உணர்வோம் ஆன்மீகம். மெய்யன்பர்களே வணக்கம். உலகில் மதங்கள் தோன்றும் சில காலம் கழித்து மெல்ல மெல்ல மறையத் தொடங்கும். சில மதங்கள் மட்டும் நெடுங்காலம் பின்பற்றப்படுகின்றது. ஆயினும் சைவத்தைப் போல் தத்துவம் நிறைந்த ஒரு மதம் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். அதற்கு காரணங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஓரிரண்டு விளக்கங்களைச் சொன்னால் நமக்கு எளிதில் புரியும் என்ற வகையிலே இந்த பதிவை நான் செய்கின்றேன். 12 திருமுறைகளும் ஏனைய சைவ நூல்களும் இறைவனை எவ்வாறு அறியப்பட வேண்டும், பிறகு எவ்வாறு உணரப்பட வேண்டுமென்றும் தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லி, இந்த உயிர்கள் எவ்வாறு இறைவனை இறுதியில் பின்பற்றி சேர வேண்டும் என்றும் நமக்கு சொல்கிறது. மற்ற மதங்களுக்கும் சைவ மதத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? சைவ மதம் இறைவனை அருவமாக வழிபடுகின்றது, உருவமாக வழிபடுகின்றது, உருவமாக வழிபடுகின்றது. 3 நிலைகளே வழிபடுகின்றது. இது சிலருக்கு குழப்பத்தை தர வாய்ப்பு உள்ளது. மற்ற மதங்கள் இறைவனை அருவமாகவோ அல்லது உருவமாகவோ வழிபட்டு வருகின்றது. ஆனால் சைவம் மட்டும்தான் உருவமாக கொண்டாடி மகிழ்கின்றது. ஏன் என்று இப்பொழுது சற்று விளக்கமாக நாம் காண இருக்கிறோம். சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. இதோ 2 மாடுகள் தனித்தனியாக நிற்கின்றது. வண்டி தனியாக கீழே கிடக்கின்றது. மாடு அறிவுள்ளதுதான், ஆனால் தானாக சென்று நிற்கின்ற அந்த வண்டியை பூட்டிக் கொள்ளாது. அதே போல உயிரற்ற வண்டி அது தானாக சென்று நிற்கின்ற அந்த மாட்டை பூட்டிக் கொள்ளாது. ஆக வண்டியும் மாடும் அப்படியே தான் இருக்கின்றது. அப்பொழுது வண்டிக்காரன் வருகிறான், வண்டியையும் மாட்டையும் முறையாக பூட்டுகின்றான். ஆக இந்த வண்டியையும் மாட்டையும் வண்டிக்காரன் பூட்டி அதை இயக்குகின்றான் என்று நாம் உணர வேண்டும். அதேபோல்தான் மனித பிறப்பும் இறப்பும். இந்த உடலில் ஆன்மா அறிவுடன் விளங்குகின்றது. ஆனாலும் அது எந்த முயற்சி எடுத்தாலும் மற்றொரு உடம்பில் சென்று இயங்கவே முடியாது. அதுக்கு அறிவு உண்டுதான், ஆனாலும் செய்ய முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். எந்த உடம்பிலும் சேர்ந்து இயங்காது. அதற்கு எந்த சுதந்திரமும் இல்லை. எப்படி மாடுக்கு அறிவு இருந்தாலும் தானாக போய் வண்டியில் பூட்டிக்கொள்ள முடியவில்லையோ அதுபோலத்தான். ஆக நம்மிடம் உள்ள உயிர் பிறவி ஏற்படுகின்ற பொழுது தாய் தந்தையர்களை தானாகவே தேர்வு செய்ய இயலாது என்பதாக அறியப்படுகிறது. அதற்கு சுதந்திரம் இல்லாமல் போய்விட்டது. அதுபோல அறிவற்ற இந்த உடல் தானாக சென்று எந்த உயிரையும் பற்றி கொள்ளுமா? பற்றி கொள்ள இயலாது. ஏனென்றால் அதற்கு அறிவில்லை. ஆனால் அறிவற்ற இந்த உடலையும் அறிவுள்ள இந்த உயிரையும் இறைவன் எப்படி சேர்த்து ஒரு வண்டிக்காரன் அந்த வண்டியை பூட்டி அழைத்துச் செல்வது போல சென்று கொண்டிருக்கின்றான். அவனே சிவபெருமான் என்பதை நாம் உணர வேண்டும். ஆக உயிருள்ள ஆன்மாவையும் உயிரே இல்லாத அந்த உடம்பையும் இரண்டையும் இறைவன் ஒரு தாயின் வயிற்றில் சேர்த்து விடுகின்றான். ஆனால் அந்த இறைவன் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆயினும் அவன் எப்படி வண்டிக்காரன் மாடுகளை வண்டிகளில் பூட்டி விட்டுகிறானோ அதுபோல இந்த தாயின் வயிற்றில் இந்த குழந்தை பிறக்க வேண்டும் என்பதாக அவனே தீர்மானிக்கின்றான். மெய்யன்பர்களே, ஆகவே அருவமான நம் உயிரையும், அதாவது கண்ணுக்கு தெரியாத இந்த உயிரையும், கண்ணுக்கு தெரிகின்ற அறிவற்ற இந்த உடம்பையும் இறைவன் சேர்த்து வழி நடத்துகிறான் என்பதை நாம் உணர வேண்டும். இறைவன் உருவமாக, அதாவது சிவலிங்க வழிபாடாக நாம் சைவத்திலே வைப்பதற்கு இதுக்கு தான் முக்கிய காரணம். இந்த தனிப்பெரும் தத்துவம் கொண்ட சைவ சமயம் உலகெல்லாம் பரவி நிற்கின்றது. எங்கும் சிவாய, எதிலும் சிவாய, யாதும் சிவாய, யாவும் சிவாய, உடலும் சிவாய, உயிரும் சிவாய, வேதம் சிவாய,
கீதம் சிவாய, காற்றும் சிவாய, ஊற்றும் சிவாய, நீரும் சிவாய, நெருப்பும் சிவாய, மண்ணும் சிவாய, விண்ணும் சிவாய, ஒளியும் சிவாய, ஒளியும் சிவாய, பிரணவம் சிவாய, பிரம்மம் சிவாய, நாளும் சிவாய, கோளும் சிவாய, சர்வம் சிவாய, சகலம் சிவாய, சிவாய சிவ சிவ சிவாய, சிவாய 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 நமக. எங்கும் எதிலும் வியாபித்துள்ள இறைவன் சிவபெருமான்தான். பிறப்பை எப்பொழுது தர வேண்டும் என்று தீர்மானிக்கின்றான் இறைவன். வண்டி மாட்டின் அந்த மூக்கணாம் கயிறை கயற்றி எறிவது போல எப்பொழுது அந்த மூச்சுக்காற்றை நம் உடம்பிலே இருந்து நீக்க வேண்டும் என்று அவனே அறிவான் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். சிவாய நம. ஓம் நம சிவாய நம. சிவாய சிவாய சிவாய. நன்றி, வணக்கம்.